ஹாய் ஹால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கரெக்டான வாக்கியமா நம்ம அமைக்க போறோம். உன்னிப்பா பாரு. வார்த்தைகள் பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி இருக்கு, லுக் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா லுக்ன்றது வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா க்ளோஸ்லின்றது வரும். லுக் க்ளோஸ்லி, உன்னிப்பாக பாரு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். அவர் சத்தமா பேசினாரு. இதுக்கான வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஹீ இருக்கு, லவுட்லி இருக்கு, ஸ்போக்ன்றது இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீன்றது வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்போக்ன்றது வரும். மூணாவது பாத்தீங்கன்னா லவுட்லின்றது வரும். ஹீ ஸ்போக் லவுட்லி. ஹீ ஸ்போக்னா அவரு பேசினாரு. லவுட்லினா சத்தமாக. அவர் நேத்து திரும்பி வந்தாரு. இதுக்கான வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஹீ இருக்கு, எஸ்டர்டே இருக்கு, ரிட்டர்ன்டுன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஹீன்ற வேர்டு வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ட் அப்படின்ற வேர்டு வரும். எஸ்டர்டேனா நேற்று. ஹீ ரிட்டர்ன்ட் எஸ்டர்டே. ஹீ ரிட்டர்ன்ட்னா அவரு திரும்பி வந்தாரு. எஸ்டர்டேனா நேற்று. இச்செய்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சர்ப்ரைஸ்டு இருக்கு, எவ்ரி ஒன் இருக்கு, த நியூஸ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த நியூஸ்ன்றது வரும். செகண்ட் சர்ப்ரைஸ்டுன்றது வரும். தேர்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் அப்படின்ற வேர்டு வரும். த நியூஸ் சர்ப்ரைஸ்டு எவ்ரி ஒன். த நியூஸ் சர்ப்ரைஸ்டுனா இந்த செய்தி ஆச்சரியப்படுத்தியது. எவ்ரி ஒன்னா அனைவரையும். த நியூஸ் சர்ப்ரைஸ்டு எவ்ரி ஒன். அவங்க சைவ உணவு சாப்பிட்றாங்க. ஆர் இருக்கு, தே இருக்கு, வெஜிடேரியன் அப்படின்ற வேர்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? தேன்றது வரும். செகண்ட் ஆர்ன்றது வரும். தேர்ட் வெஜிடேரியன் அப்படின்ற வேர்டு வரும். தே ஆர் வெஜிடேரியன். அவங்க சைவ உணவு சாப்பிட்றவங்க. தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா காலியா இருந்தன. வேர் இருக்கு, எம்டி இருக்கு, த ஸ்ட்ரீட்ஸ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? த ஸ்ட்ரீட்ஸ்ன்றது வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா வேர்ன்றது வரும். தேர்ட் பாத்தீங்கன்னா எம்டின்ற வேர்டு வரும். த ஸ்ட்ரீட்ஸ் வேர் எம்டி. த ஸ்ட்ரீட்ஸ்னா தெருக்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. வேர் எம்டினா காலியாக இருந்தன. த ஸ்ட்ரீட்ஸ் வேர் எம்டி. எங்க போயிருந்த? இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ இருக்கு, பீன் இருக்கு, வேர்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேர்ன்றது தான் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹாவ் யூன்றது வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா பீன்ன்றது வரும். வேர் ஹாவ் யூ பீன்? நீ எங்க போயிருந்த? கடவுள் மேல சத்தியம், கடவுள் மேல ஆன. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பாருங்க. காட் இருக்கு, ஐ இருக்கு, ஸ்வேர் டூன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஐன்றது வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்வேர் டூன்றது வரும். தேர்ட் பாத்தீங்கன்னா காட்ன்ற வேர்டு வரும். ஐ ஸ்வேர் டு காட். கடவுள் மேல சத்தியம், கடவுள் மேல ஆணை. எங்களுக்கு எதுவும் தெரியாது. வி எனிதிங் டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? வின்றது வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா டோன்ட் நோ அப்படின்றது வரும். தேர்ட் பாத்தீங்கன்னா எனிதிங் அப்படின்ற வேர்டு வரும். வி டோன்ட் நோ எனிதிங். வி டோன்ட் நோனா எங்களுக்கு தெரியாது. எனிதிங்னா எதுவும். வி டோன்ட் நோ எனிதிங். அது ஈஸியா அது எழுதல கிழியாது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் இட் இருக்கு, ஈஸிலி இருக்கு, டசன் டியர்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இட்ன்றது வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா டசன் டியர்ன்றது வரும். தேர்ட் பாத்தீங்கன்னா ஈஸிலி அப்படின்ற வேர்டு வரும். இட் டசன் டியர் ஈஸிலி. இட் டசன் டியர்னா அது கிழியாது. ஈஸிலி எளிதாக. இட் டசன் டியர் ஈஸிலி. அவளுக்கு அது புரியல. டசன்ட் இருக்கு, ஷீ இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் இட்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஷீன்றது வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா டசன்ட்ன்றது வரும். தேர்ட் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் இட்ன்றது வரும். ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா அவளுக்கு புரியல அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா அது. ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். உங்கள் தகவல் சரியானது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இஸ் இருக்கு, கரெக்ட் இருக்கு, யுவர் இன்ஃபர்மேஷன்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற வேர்டு வரும். செகண்ட் இஸ்ன்றது வரும். தேர்ட் கரெக்ட்ன்றது வரும். யுவர் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட். யுவர் இன்ஃபர்மேஷன்னா உங்கள் தகவல், கரெக்ட்னா சரியாக. யுவர் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட். ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்க. லெஃப்ட் அவுட்ன்ற இருக்கு, ஒன் திங்ன்றது இருக்கு, யூன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? யூன்ற வேர்டு வரும். செகண்ட் லெஃப்ட் அவுட்ன்றது வரும். ஒன் திங்ன்றது அடுத்து உங்களுக்கு வரும். யூ லெஃப்ட் அவுட் ஒன் திங். யூ லெஃப்ட் அவுட்னா நீங்க விட்டுட்டீங்க. ஒன் திங்னா ஒரு விஷயத்த.
அவ வந்து என்ன இரவு உணவுக்கு அழைச்சா, இன்வைட் பண்ணா. ஷீ இருக்கு, மீ டு டின்னர் இருக்கு, இன்வைட்டட்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஷீன்ற வேர்டு வந்து வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டட் அப்படின்ற வேர்டு வந்து வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீ டு டின்னர் அப்படின்ற வேர்டு வந்து வரும். ஷீ இன்வைட்டட் மீ டு டின்னர். ஷீ இன்வைட்டட்னா வந்து கூப்பிட்டா, அழைச்சா. மீ டு டின்னர்னா வந்து என்ன வந்து இரவு உணவிற்கு. ஷீ இன்வைட்டட் மீ டு டின்னர். பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு முடியுது. அட் 3 இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஃபினிஷர்ஸ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஸ்கூல்ன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்ஸ்ன்றது வரும். தேர்ட் வந்து அட் 3 அப்படின்ற வேர்டு வந்து வரும். ஸ்கூல் ஃபினிஷர்ஸ் அட் 3. ஸ்கூல் ஃபினிஷர்ஸ்னா வந்து பள்ளி வந்து முடிகிறது. அட் 3னா வந்து 3 மணிக்கு. நான் முடிவு எடுத்தேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டுக் இருக்கு, ஐ இருக்கு, த டிசிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுக்குன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த டிசிஷன் அப்படின்றது வரும். ஐ டுக் த டிசிஷன். ஐ டுக்னா வந்து நான் எடுத்த, த டிசிஷன்னா முடிவு. அவளுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஷீ இருக்கு, கிராண்டட் இருக்கு, வாஸ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷீன்றது வரும். செகண்ட் வந்து வாஸ்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டட் அப்படின்றது வரும். ஷீ வாஸ் கிராண்டட். வாஸ் கிராண்டட்னா வழங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. இந்த வேலியை வந்து தாண்டி குதிக்க முடியுமா? ஜம்ப் இருக்கு, திஸ் ஃபென்ஸ் இருக்கு, கேன் யூன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? கேன் யூன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஃபென்ஸ்ன்றது வரும். கேன் யூ ஜம்ப் திஸ் ஃபென்ஸ்? கேன் யூ ஜம்ப்னா வந்து உன்னால குதிக்க முடியுமா? திஸ் ஃபென்ஸ்னா வந்து இந்த வேலியை. பொறுமையை வந்து இழந்துடாதீங்க. பி இருக்கு, டோன்ட் இருக்கு, இம்பேஷன்ட்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டோன்ட்ன்றது வரும். செகண்ட் வந்து பீன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ட்ன்ற வேர்டு வந்து வரும். டோன்ட் பி இம்பேஷன்ட். பொறுமையை வந்து இழந்துடாதீங்க. நீங்க என்ன ஏமாத்த முடியாது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மீ இருக்கு, யூ இருக்கு, கான்ட் ஃபூல்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூன்ற வேர்டு வந்து வரும். செகண்ட் வந்து கான்ட் ஃபூல்ன்றது வரும். தேர்ட் வந்து மீன்றது வரும். யூ கான்ட் ஃபூல் மீ. யூ கான்ட் ஃபூல்னா வந்து நீங்க ஏமாத்த முடியாது. மீனா வந்து என்னை. அவ வந்து போனை கீழே போட்டா. ஷீ இருக்கு, ஹர் ஃபோன் இருக்கு, ட்ராப்டுன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷீன்ற வேர்டு வந்து வரும். செகண்ட் வந்து ட்ராப்டுன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர் ஃபோன்ன்றது வரும். ஷீ ட்ராப்டு ஹர் ஃபோன். ஷீ ட்ராப்டு ஹர் ஃபோன். உங்க வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்க. யுவர் சான்ஸ் இருக்கு, யூ இருக்கு, மிஸ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூன்றது வரும். செகண்ட் வந்து மிஸ்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சான்ஸ்ன்றது வரும். யூ மிஸ்ட் யுவர் சான்ஸ். யூ மிஸ்டுன்னா நீங்க தவற விட்டுட்டீங்க. யுவர் சான்ஸ்னா வந்து உங்களுடைய வாய்ப்பை. அவன் என் மீது கோவப்படுவா. வில் பி ஆங்கிரி வித் மீ. ஷீன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஷீன்றது வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஆங்கிரின்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் மீன்றது வரும். ஷீ வில் பி ஆங்கிரி வித் மீ. ஷீ வில் பி ஆங்கிரினா வந்து அவ வந்து கோவமா இருப்பா. ஷீ வில் பி ஆங்கிரி வித் மீ. அவ என் மேல கோவப்படுவா. நான் அவரை நம்புறேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஹிம் இருக்கு, ஐ இருக்கு, பிலீவ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐன்றது வரும். செகண்ட் வந்து பிலீவ்ன்றது வரும். தேர்ட் வந்து ஹிம்ன்றது வரும். ஐ பிலீவ் ஹிம். ஐ பிலீவ்னா வந்து நான் நம்புறேன். ஹிம்னா அவனை. அவன் வந்து தன் தவறை வந்து உணர்ந்தான். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் ஹீ இருக்கு, இஸ் மிஸ்டேக் இருக்கு, ரியலைஸ்டுன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீன்றது வரும். செகண்ட் வந்து ரியலைஸ்டுன்றது வரும். தேர்ட் வந்து இஸ் மிஸ்டேக்ன்றது வரும். ஹீ ரியலைஸ்டு இஸ் மிஸ்டேக். ஹீ ரியலைஸ்டுனா அவர் வந்து உணர்ந்தாரு. இஸ் மிஸ்டேக்னா வந்து அவருடைய தவறை. நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? டு ஹிம் வாட் டிட் யூ சே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? வாட்ன்றது வரும். செகண்ட் வந்து டிட் யூ சேன்றது வரும். தேர்ட் வந்து டு ஹிம்ன்றது வரும். வாட் டிட் யூ சே டு ஹிம். நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? வாட்னா வந்து என்ன, டிட் யூ சேனா வந்து நீ சொன்ன, டு ஹிம்னா அவன்கிட்ட. இது சாத்தியமா? ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். இட் இருக்கு, பாசிபிள் இருக்கு, ஈஸ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈஸ்ன்றது வரும். செகண்ட் வந்து இட்ன்றது வரும். தேர்ட் வந்து பாசிபிள்ன்றது வரும். இஸ் இட் பாசிபிள்? இது சாத்தியமா?
எனக்கு டிக்கெட் வாங்கு. மீ இருக்கு, பை இருக்கு, எ டிக்கெட்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? பைன்ற வேர்ட் வந்து வரும். செகண்ட் வந்து மீன்றது வரும். தேர்ட் வந்து எ டிக்கெட்ன்றது வரும். பை மீ எ டிக்கெட். பை மீனா வந்து எனக்கு வாங்கு. டிக்கெட்னா வந்து நுழைவு சீட்டு. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.